Hi friends, இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க. அதாவது நம்ம கிச்சனில் ஏற்படுற பிரச்சனை தான். நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு டப்புன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளேம் சரியாக நமக்கு எரியாது. அதே சமயத்தில் கேஸ் லீக் ஆன மாதிரியும் இருக்கும். இதனால் நமக்கு அதிகமான கேஸ் செலவாயிடும். இதை நாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பர்னரை நம்ம கையில் எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுக்கணும். அல்ல அப்படின்னா நமக்கு கை சுட்டுக்கும். இப்போ நம்ம கையில் எடுத்துட்டு நம்ம வீட்டில் நம்ம டெய்லி பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் கோல்கேட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ அதை கொஞ்சமாக அதில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு கையிலேயே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த பர்னரில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதாவது நிறைய ஓட்டை இருக்குது நமக்கு கேஸ் வரதுக்காக. அந்த ஹோல்ஸில் படாத மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணும். அந்த ஓரத்தில் மட்டுமே நம்ம அப்ளை பண்ணி விட்டாவே போதும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கவுத்திட்டு இந்த மாதிரி அடுப்பில் அதே மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் லீக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வராமலும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் தீப்பெட்டிகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மேட்ச் பாக்ஸ் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பற்ற வைக்கும்போது பத்தாமல் இருக்கும். மழைக்காலத்தில் ஏற்படுற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். மழைக்காலத்தில் மட்டும்னு கிடையாது, நம்ம அதிகமான டைம் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். இதுக்காக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பு லைட்டாக சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற தீப்பெட்டிகளை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி குளிர்காலத்துலேயும் நாம் இதை செய்யலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு டீ பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம டீ வச்சுட்டு ரொம்ப நேரம் அது கவனமே இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரம் நல்லா தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நாம் இதை தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும் அப்படின்னு நம்ம விட்டு வச்சுடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற தீஞ்சு போன பாத்திரத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போடுறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர், எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வைக்கலாங்க. இப்போது எனக்கு பாத்திரம் 3/4 அளவுக்கு தண்ணி இருக்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டி இருந்தது. இப்போ இந்த பாத்திரம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நாம் இப்போ ஒரே ஒரு பாத்திரம் தீஞ்சு போனதுனால ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் உள்ளே வச்சுருக்கிறோம். சம்டைம்ஸ் உங்ககிட்ட ஒரு 4-5 பாத்திரம் இந்த மாதிரி தீஞ்சு போயிருக்குது, சின்ன பாத்திரங்களாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே மொத்தமாக கூட உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் அந்த பாத்திரத்தை நம்ம வெளியே எடுக்கணும். நம்ம டீ போடுற பாத்திரமா இருந்தாலும் சரி அல்லது பால் காய்ச்சுற பாத்திரமா இருந்தாலும் சரி, ரொம்ப தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை கழுவுறது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளவுதான் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சாலுமே கூட அதை ரொம்ப தேய்க்கணும். போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா மட்டும்தான் நமக்கு ரிமூவ் ஆகி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் நாம் இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக அதிக நேரம் செலவிடணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. பாத்திரத்தை குக்கர்லேருந்து எடுத்துட்டு சும்மா நம்ம கை வச்சு தேய்ச்சாவே போதும். அந்த அழுக்கு எல்லாமே மொத்தமாக நமக்கு ரிமூவ் ஆகி கிடைச்சிடும். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் வச்சு தான் தேய்க்கிறேன். அழுக்கெல்லாம் எவ்வளவு அழகாக நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். பால் காய்ச்சினாலோ அல்லது டீ காய்ச்சினாலோ நிறைய டைமில் நமக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் நாம் ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு பாத்திரத்தை எப்படி ஒரு சோப்பு போட்டு கழுவி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும். முன்னாடி நமக்கு பாத்திரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நமக்கு பாத்திரம் திரும்ப கிடச்சிடும். பாருங்கள் எப்படி பளபளன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப கருத்து போய் ரொம்ப தீஞ்சு போயிருந்தா கூட ரொம்ப சிம்பிளாக நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான். நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவங்க யூஸ் பண்ணுற ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு பேனா மை படிஞ்சிருது அப்படின்னா அதை நம்ம போக வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ரீஃபில் பென் எடுத்துருக்கிறேன். பேனா மையை விட இந்த மாதிரி ரீஃபில் கரைப்படுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை கழுவி எடுக்கிறது இது நாம் ரொம்ப சிம்பிளாக நாம் இதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாங்க. பாருங்கள், நான் உங்கள் கண் எதிரே தான் நான் இதை வரைஞ்சி காமிச்சேன். இப்போ நம்ம எடுத்துக்கிறது டெட்டால். இந்த டெட்டாலில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்தாவே போதும். நம்ம எந்த இடத்துலலாம் இந்த பேனா மை பட்டிருந்தாலும் சரி அல்லது ரீஃபில் கரை
கரை பட்டிருந்தாலும் சரி இதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம சரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கழுவுறதுக்கு முன்னாடி அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி விழும்போது வசதியாக இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல கரை இருக்குதோ அந்த துணியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். மொத்தமாக சேர்த்து மடிப்போடு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கரை அடிப்பகுதியில் இருக்கிற துணியிலையும் சேர்ந்து மொத்தமாக நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த பகுதியை மட்டுமே தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ அது மேலேயே நம்ம டெட்டால் ஊற்றிட்டோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கையில் இந்த மாதிரி கசக்குனாவே போதும். பாருங்கள், உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன் அந்த பேனாமை எவ்வளோ அழகாக போயிருக்குது அப்படின்னு. நார்மலாக நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சாலாம் இந்த மாதிரி ரீஃபில் கரை போகவே போகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற டெட்டாலே போதும். இந்த டெட்டாலை ஊற்றிட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. நார்மலாக நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற யூனிஃபார்ம்லலாம் இந்த மாதிரி ரீஃபில் கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம போட்டு அதில் யூனிஃபார்மே கிழிஞ்சு போனால் கூட நமக்கு அதில் இருக்கிற பேனா கரை போகவே போகாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஒரே ஒரு இடத்துல கரை படிஞ்சிருக்கும் போது அதை நம்ம கையிலேயே கசக்கி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டுமே நமக்கு கலரும் போயிடும், ரொம்ப ஃபேடான மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதே இடத்துல சீக்கிரமாக துணி கிழிஞ்சு போயிடும் நமக்கு. ஸோ நம்ம எப்போவுமே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம பயமுறுத்துகிற ஒரு விஷயங்க இது. இப்போ நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. நான் இன்னைக்கு கடையில் வாங்கின பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக உங்ககிட்ட இருக்கிற எந்த கோதுமை மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கு இதில் கொட்டிக்கோங்க ஒரு பவுலில். இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கிற சோப்பு. எந்த சோப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரம் கழுவுற சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் துணிக்கு போடுற சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பூனை இந்த மாதிரி வச்சு சுரண்டணும் அப்படின்னா அது மேலே இருந்தே கொஞ்சம் நமக்கு லேயராக வரும். ஸ்பூன் வச்சு சுரண்டும் போது ரொம்ப மெலிசாக வரும் நமக்கு. அப்போ தான் நமக்கு இது செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் சுரண்டி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கூடவே யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பேராசிட்டமால் சிரப்பு. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆனது. நான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணது வேணான்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்த சிரப்பு தான். இதுக்கு பதிலாக பேராசிட்டமால் டேப்லெட் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவுமே நல்லா வேலை செய்யும். இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையிலேயே. நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எலி தொல்லை. இந்த எலியை நாம் எப்படி பண்ணாலும் போகவே போகாதுங்க. ரொம்ப சிம்பிளாக நாம் இந்த பேராசிட்டமால் டேப்லெட்டோ பேராசிட்டமால் சிரப்போ கலந்து எலி வர்ற இடத்துல நாம் இந்த உருண்டையை வச்சு விட்டோம் அப்படின்னா எலி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போயிடும். அதே மாதிரி மறுநாளே அந்த எலி செத்து போயிடுங்க. எலி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சா மட்டும்தான் நமக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய எலிகள் வருது, எலிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா அந்த எலிகள் வராமல் இருக்கணும், அந்த எலிகளை திரும்ப வராமல் இருக்க செய்யணும் அப்படின்னா இந்த உருண்டைகளை உருட்டி வச்சாவே போதும். திரும்ப நமக்கு பிரச்சனை பண்ணாது. இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.